வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்போ ஓடிடிஆருக்கும் மினி ஓடிடிஆரையும் லைவாக ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணி எது வந்து நல்ல அக்யூரஸியாக இருக்குது, இந்த மினி ஓடிடிஆர் இந்த பட்ஜெட் ரேட்டுக்கு வந்து இது நல்ல ஒர்த்ஃபுல்லான ப்ராடக்ட் தானா அப்படின்னு லைவாகவே இப்போ டெஸ்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டையுமே ஆன் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபீல்டு ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம கரெக்டாக ரெண்டையுமே ஓடிடிஆர் போட்டு ரெண்டோட ரிசல்ட்டும் சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம லைவாகவே பார்ப்போம். ரெண்டுமே ஆன் ஆயிடுச்சு. பிரைட்னஸ்லாம் ரெண்டுமே ஃபுல்லாக தான் இருக்குது. ஏற்கனவே கேபிள் சிக்னல் வந்து ஆரஞ்சு கலர் கோரில் வந்து போயிட்டுருக்கு. அதே ஃபைபரில் தான் இப்போ பச்சை கலர் கோரில் நெட் சிக்னல் வந்து கொண்டு போகிறோம். அதுக்கு தான் ஓடிடிஆர் போட்டு ட்ரேஸ் பண்ணுறோம். வீடியோ நானே ஒத்த கையில் எடுத்ததுனால வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக்காக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இன்புட் சிக்னல் வந்து வருதா அப்படின்னு பார்ப்போம். அதாவது லைவ் ஃபைபரில் வந்து ஓடிடிஆர் போட முடியாது. அதை வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். இன்புட் வந்து -1.59 டிரான்ஸ்மிட்டர் சிக்னலு ஆரஞ்சு கலர் கோரில் வருது. ஓகே, இது வந்து இப்போ இதில் ஓடிடிஆர் போட்டு பார்ப்போம். லைவ் ஃபைபர் டிடெக்டர் அப்படின்னு காட்டிடுச்சு. ஓகே, இது அப்படி மினி ஓடிடிஆர்லேயும் போட்டு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், ரெண்டுலேயுமே லைவ் ஃபைபர் வந்து லைவாக சிக்னல் வந்துக்கிட்டு இருக்கல வந்து நம்ம ஓடிடிஆர் வந்து போட முடியாது அப்படின்னு இதோட ரிவ்யூ வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இந்த மினி ஓடிடிஆரில் என்ன எரர் காட்டுதுன்னு பார்ப்போம். இஃப் மேபி லைவ் ஃபைபர் அண்டர் டெஸ்ட் ப்ளீஸ் ரிமூவ் இட் இன் டைம். இதுலேயுமே லைவ் ஃபைபரை போட முடியல. இது வந்து டெஸ்டிங்காண்டி தான். நீங்கள் யாரும் லைவ் ஃபைபர் வர இடத்துல இந்த மாதிரி ஓடிடிஆர் போட ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ ஆரஞ்சு கலர் கோரில் வந்து பேட்ச் கார்டு நம்ம இப்போ செக் பண்ணோம். அதுபோக க்ரீன் கலர் கோரில் வந்து நெட்டோட சிக்னல் வந்து கொண்டு போனோம். அதுக்கு வந்து சிக்னல் இந்த இடத்துக்கு வருதான்னு பார்ப்போம். வரல, லோன் காட்டுது. இப்போ அந்த இதை எடுத்து அப்படியே ஓடிடிஆர் போட போகிறோம். போட்டு எதுக்கு அடுத்து ஃபால்ட்டு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஐஓஎல் நம்ம யூஸ் பண்ணி ஓடிடிஆர் போட்டு பார்த்துருவோம். இதில் ஓடிடிஆர் போட்டு முடித்தோடனே அதுக்கடுத்து மினி ஓடிடிஆரில் வந்து இதே பேட்ச் கார்டு எடுத்து ஓடிடிஆர் போடுவோம். ரெண்டும் சேமான மீட்ரு காட்டுதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, வேவ் லென்த் வந்து 1550 செலக்ட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம 1310க்கு மாற்றிக்கிடுவோம். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீழே அடியில் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு வந்து காட்டும். ஓகே, 108 மீட்டரில் வந்து கட்டு காட்டுது. அதாவது 108 மீட்டருக்கு முன்னே தான் ஃபால்ட் இருக்குது. எதனால் இந்த ஃபஸ்ட்டு +2.4 லாஸ் காட்டுதுன்னா, நம்ம வந்து ஸ்ப்ளைசிங் வந்து பண்ணலை. பேட்ச் கார்டு வந்து ஃபஸ்ட்டு பாஸில் தான் வச்சுருக்கோம். அதனால் அந்த பாஸ்க்கு இடையில உள்ள கேப்பில் வந்து லாஸ் காட்டுது. ஓகே, 108 மீட்ரு காட்டியிருக்கு. ஓகே, இப்போ வந்து மினி ஓடிடிஆரில் அதே பேட்ச் கார்டு எடுத்து கொடுப்போம். கொடுத்துட்டு அதுலேயும் ஆட்டோ ஓடிடிஆர் வந்து கொடுப்போம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஓடுது. இது வந்து 15 செகண்ட் காட்டுது. ஓகே, இதில் எந்த அளவுக்கு காட்டுது அப்படின்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் உள்ள அந்த 2.4 மீட்டரில் உள்ள அந்த பாஸில் வச்சுருக்க லாஸ் இதில் காட்டுதான்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் லாஸ் வந்து காட்டலை. டைரெக்டாகவே 108 மீட்டரில் உள்ள லாஸ் வந்து காட்டுது. ஓகே, அதாவது டைரக்ட் த்ரூ கோரில் வந்து இது ரெண்டுமே 108 மீட்ரு ஓரளவு ஈக்குவலாக தான் காட்டியிருக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து நேராக நம்ம அந்த 108 மீட்டருக்கு வந்து போவோம். இதுலேயும் ஈவெண்ட் மேப்லேயும் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுவோம் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு. ஓகே, சேமாக இதுவுமே 108 மீட்ரு தான் காட்டுது. ஓகே, இப்போ வந்து இதை வந்து ஸ்ப்ளைசிங் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுட்டு அந்த 108 மீட்டர் காட்டின இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடுவோம். பாக்ஸில் இன்புட் சிக்னல் வந்து இந்த இடத்துல வருது, -21 வருது. ஆனால் அவுட் வந்து இங்கேருந்து அங்கே போகலை. அதனால தான் அங்கேருந்து ஓடிடிஆர் போடும்போது இந்த பாக்ஸ் வந்து காட்டியிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளைசிங் பண்ண இடம் வந்து அந்த வெள்ளை கலர் பில்டிங் மேலே ப்ளூ கலர் டேங்க் வச்சுருக்க வீட்டிலேருந்து தான் ஓடிடிஆர் போட்டோம். அங்கேருந்து இந்த இடம் அந்த ஃபோலுக்கு வந்து நேராக ஒயருங்க தான் வருது 108 மீட்ரு. இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளைசிங் பண்ணோடனே இந்த ஸ்கை ப்ளூ கலர் வீட்டுக்கு சிக்னல் வந்து போவோம். நம்ம இங்கே ஜாயிண்ட் அடிக்கும்போது 108 மீட்ரு போய் அதுக்கடுத்து அங்கேருந்து ஒரு 120 மீட்ரு, மொத்தம் ஒரு 230-240 மீட்ரு வரை போவோம். ஓகே, இப்போ ஸ்ப்ளைசிங் பண்ணியாச்சு. பேட்ச் கார்டு அடிச்சிருக்கோம். இதில் இருந்து இப்போ ஓடிடிஆர் போட்டு பார்ப்போம்.
அந்த 108 மீட்டர் தாண்டி எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்ப்போம். அந்த 108 மீட்டருக்கும் கடைசி என் பாயிண்ட்டுக்கும் இடையிலையுமே ஒரு ஜாயின் பாக்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து இதில் காட்டலை. டைரெக்டாக இங்கேருந்து 108 மீட்ரு காட்டலை, 230 மீட்டருக்கு டைரெக்டாக ஃபுல்லாக போகுது. ஏன் அந்த 108 மீட்டரும் அதுக்கு அடுத்து இடையில ஒரு ஜாயின் பாக்ஸ் கிடக்கு, அது ஒரு 50 மீட்டர் தாண்டி கிடக்கும். ரெண்டுமே எதுக்கு காட்டலை அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குது. நம்ம வந்து ஸ்ப்ளைசிங் பண்ணும்போது அதில் வந்து லாஸ் 0.00 ஸ்ப்ளைசிங் ஆகிருந்தது. அதாவது லாஸே இல்லாமல் ஒரு பாயிண்ட் சம்திங் கூட லாஸ் இல்லாமல் அக்யூரேட்டாக ஸ்ப்ளைசிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஓடிடிஆரில் காட்டாது. ஏன்னா அது வந்து அதை பொறுத்தளவில் அது த்ரூ கோர் அப்படின்னு அந்த இடத்த வந்து காட்டாது. இது எது மினிமம் நம்ம ஒரு 0.01 லாஸ் ஆகிருந்தால் கூட ஓடிடிஆரில் வந்து அந்த இடத்துல ஒரு ஜாயின் இருக்குது அப்படின்னு காட்டும். நம்ம பண்ணது எல்லா ஸ்ப்ளைசிங்குமே லாஸ் இல்லாமல் ஸ்ப்ளைசிங் பண்ணியிருக்கனால அது வந்து இப்போ ஓடிடிஆரில் வந்து காட்டலை. நம்ம ஐஓஎல் நம்மளை போட்டோம், இப்போ ஓடிடிஆரில் கூட போட்டு பார்த்துக்கிடுவோம். இதுலேயுமே காட்டாது. எதனாலனா மினிமமாவது ஒரு லாஸ் இருந்தால் மட்டும்தான் அதில் காட்டும். 0.00 இடத்துல வந்து லாஸ் இல்லைன்னா அது வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். நம்ம வந்து வேணால் டெஸ்டிங்காண்டி அந்த 108 மீட்டருக்கும் 230 மீட்டருக்கும் இடையில ஒரு ஜாயின் பாக்ஸ் இருக்கணும். அந்த இடத்துலனா கோரை டைட் பண்ணி கூட இங்கேருந்து மறுபடியும் இதே இடத்துல இருந்து கூட மறுபடியும் ஓடிடிஆர் போட்டு இடையில லாஸை வந்து கரெக்டாக காட்டுதா அப்படின்னு கூட பார்ப்போம். ஓகே, இதுவுமே 230 மீட்ரு த்ரூவாக போகிறது தான் காட்டுது. ஓகே, இப்போ வந்து அதே சிக்னலை நம்ம மினி ஓடிடிஆரில் வந்து போடுவோம். இது எந்தளவுக்கு காட்டுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதுவுமே கரெக்டாக 233 மீட்ரு காட்டுது. கூட 3 மீட்ரு காட்டியிருக்கு. 0.233 காட்டுது. ஓகே, இப்போ வந்து இதையுமே ஈவெண்ட் மேப்பில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு இதுக்கும் ஒரு 3 மீட்ரு வந்து வித்தியாசம் இருக்குது தான் செய்யுது. ஓகே, ஈவெண்ட் மேப்பில் வந்து 230 மீட்ரு தான் காட்டுது. பரவாயில்ல, அப்போ சேமாகவே காட்டிருச்சு. இப்போ வந்து அந்த இடையில நம்ம சொன்ன ஜாயின் பாக்ஸில் வந்து கோரை மடக்கி டேப் வச்சு ஒட்டியிருக்கோம். அதாவது கோரை டைட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நேராக பழைய நம்ம இருந்த இடத்துக்கே போவோம். அங்கேருந்து மறுபடியும் ஓடிடிஆர் போட்டு பார்ப்போம். நம்ம லாஸில் ஸ்ப்ளைசிங் பண்ணல அப்படிங்கிறனால வந்து நம்மளே மேனுவலாக கோரை டைட் பண்ணி வச்சுருக்கோம். பார்ப்போம் இப்போ வந்து இந்த ஓடிடிஆரில் இது கரெக்டாக காட்டுதா அப்படின்னு. இந்த எக்ஸ்போ ஓடிடிஆரை பொறுத்தளவில் நம்ம சேம் டயத்திலே 1310 வேவ்லென்த்து 1550 வேவ்லென்த் ரெண்டுமே ட்ரேஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் காட்டக்கூடிய ஆப்ஷன் வந்து இந்த ஓடிடிஆரில் இருக்குது. இது எதுவும் இந்த மினி ஓடிடிஆரில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. நம்ம மேனுவல் தனித்தனியாக தான் ஒரு வேவ்லென்த் போட்டு பார்த்துட்டு ரிசல்ட்டை சேவ் பண்ணிட்டு வேணால் அடுத்த இதை வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து 1550 வேவ்லென்த் ஓடிட்டுருக்கு. அதுக்கடுத்து 1310. இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் 1550 வேவ்லென்த் இந்த கோரில் போச்சுன்னா அந்த கோர் டைட்டுக்கு 9 டிபி லாஸ் ஆகும். அதே கோரில் வந்து 1310 சிக்னல் போச்சுன்னா 1.3 டிபி லாஸ் ஆகும். ஓகே, இது ரொம்பவே அக்யூரேட்டாக காட்டியிருக்கு. அது கரெக்டாக 160 மீட்டரில் தான் நம்ம மடக்கி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாஸும் காட்டுது, பக்கத்தில் கோர் பெண்டாக இருக்குது அப்படிங்கிறத கூட அதில் வந்து அக்யூரேட்டாக காட்டுது. இந்த வீடியோவில் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும் 161 மீட்டரில் கரெக்டாக கோர் பெண்டாக இருக்குது அப்படின்னு காட்டுது. இதே மாதிரி மினி ஓடிடிஆரும் எந்தளவுக்கு அக்யூரேட்டாக காட்டுதுன்னு பார்ப்போம். ஒரே சேம் கோர் டைட்டில் இடிவி சிக்னல்லாம் 9 டிபி ட்ராப் ஆகுது, டிரான்ஸ்மிட் சிக்னல்லாம் 1.3 டிபி ட்ராப் ஆகுது. அதனால தான் நம்ம இடிவி சிக்னல் கொண்டு போகும்போது வந்து ரொம்ப ப்ராப்பராக கொண்டு போக வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம 1550 வேவ்லென்த் வச்சு அதே கோரில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணும்போது அதேமாதிரி 160 மீட்டரில் அந்த 9 டிபி லாஸ் வந்து ஆகுதா, டோட்டலி 230 மீட்டர் வரை காட்டுதா அப்படின்னு பார்ப்போம். டெஸ்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து மொத்தத்துக்கே டோட்டலே 160 மீட்ரு தான் காட்டுது. அதுக்கடுத்து 230 மீட்ரு காட்டலை, ப்ளஸ் இந்த 160 மீட்டரில் உள்ள லாஸுமே காட்டலை. லாஸ் டிபியில் வந்து ஒன்றுமே இல்லை, கோடு மட்டும்தான் போட்டிருக்கு. ஓகே, இப்போ வந்து ஈவெண்ட் மேப்பில் எப்படி காட்டுது அப்படின்னு பார்ப்போம். ஈவெண்ட் மேப்லேயுமே 160 மீட்ரு தான் காட்டுது. ஆனால் பாஸ்ன்னு காட்டலை, ஃபெயில். அதாவது அந்த இடத்துல ஃபால்ட் இருக்குது அப்படின்னு காட்டுது. ஆனால் அதில் லாஸ் எவ்வளோ இருக்குது என்னையாதுன்னு காட்டலை. அதை தாண்டி சிக்னல் போகுதுங்கிறதையுமே காட்டலை. லாஸில் வந்து வெறும் கோடு தான் போட்டிருக்கு. அதாவது அந்த இடத்துல ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது காட்டுது, மற்றபடி அதை தாண்டி சிக்னல் போகிறதோ லாஸோ வந்து காட்டலை. ஓகே, நம்ம வந்து இப்போ நார்மலாக மேனுவலாக கூட இந்த இடத்துல ஓடிடிஆர் போட்டு பார்ப்போம் அது கரெக்டாக காட்டுதா அப்படின்னு.
ஓகே, மேனுவல் ஓடிடிஆருமே ரிசல்ட் ஓடி முடிச்சிருச்சு. ஓகே, மேனுவலாக போட்டாலுமே அதே தான் காட்டுது, 161 மீட்ரு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரூமில் வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணுவோம். இதில் வந்து ஒரே த்ரூ கோராக கிட்டத்தட்ட நமக்கு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு இடத்துக்கு வந்து த்ரூவாகவே நமக்கு சிக்னல் போயிட்டுருக்கு. இடையில வந்து ஒரே ஒரு 50-50 கப்ளர் போட்டு அந்த சிக்னல் வந்து பிரித்து ஒரு பேட்ச் கார்டு மட்டும் அடிச்சிருக்கோம். பார்ப்போங்கிறது போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக காட்டுது. ரெண்டுலேயுமே ஓடிடிஆர்லேயே போடுவோம், எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இது வந்து ட்ரைஸ் ஆகி முடிச்சிருச்சு. இதில் வந்து இடையில நிறைய ஜாயின் பாக்ஸ்லாம் இருக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு இது வந்து அக்யூரேட் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். 2 வேவ்லென்த்துமே அனலைஸ் ஆகிருக்கு. ஓகே, ரிசல்ட் வந்து காட்டிடுச்சு. இந்த ரிசல்ட்டை விட நம்ம தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளஸ் மினி ஓடிடிஆரில் போடும்போது அந்த ரிசல்ட்டையும் இதையும் சேமாக மேட்ச் பண்ணி எது ஓரளவு அக்யூரேட் வந்து இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டார்டிங்கில் 140 மீட்டரில் ஒரு ஜாயின் பாக்ஸ் இருக்கே காட்டுது. ஓகே, அடுத்து 363 மீட்டரில் ஒரு 2.4 dB லாஸ் எல்லாம் காட்டுது. இந்த ரிசல்ட்டை வந்து தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ அதே கோரில் மறுபடி இந்த பினிடெக்கில் உள்ள மினி ஓடிடிஆரில் போட்டு பார்ப்போம். சேமாக இதுவுமே அதே ரிசல்ட்டை காட்டுதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதோட ரிசல்ட்டுமே வந்துருச்சு. ஓகே, இதை வந்து ஃபுல்லாகவே பார்ப்போம். ஓகே, இதுவுமே சேமாக முதல்ல இதெல்லாம் கரெக்டாக தான் காட்டுது, 141 மீட்டரில் உள்ளது இதுமா. ஓகே, இப்போ இதையும் தனியாக நோட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 363 மீட்டர் வந்து 2.4 dBன்னு எக்ஸ்போவில் காட்டுச்சு. இதில் வந்து 2.9 dB காட்டியிருக்கு. ரெண்டாவது வந்து 473 மீட்டரில் வந்து 0.6 லாஸும் காட்டுது. இதில் 0.58, இதுவும் ஓகே. அடுத்து மூணாவது வந்து 883 மீட்டரில் 2.7ன்னு மினி ஓடிடிஆரில் காட்டியிருக்கு. ஆனால் எக்ஸ்போவில் வந்து 3.2, அதாவது அதில் வந்து ஒரு 50-50 கப்ளர் கிடக்கு. அப்போது 3.2 தான் கரெக்டு. ஆனால் இதில் வந்து 2.7 தான் லாஸ் இருக்குதுன்னு காட்டியிருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 1202ன்னு எக்ஸ்போவில் காட்டியிருக்கு. இதில் 1203. ஓகே, ரெண்டுமே ஓரளவு ஓகே தான். அதுக்கடுத்து ஸ்டார்டிங்கில் உள்ள 142 மீட்டரில் அதில் 0.6 லாஸ், இதுலேயுமே 0.6 லாஸ் காட்டுது. ஓகே, ஃபைனலாக என்னென்னா இதில் வந்து கப்ளர் வந்து கரெக்டாக காட்டலை. அப்போ அக்யூரசி லெவல் வந்து எக்ஸ்போ 100% இருக்குன்னா இது வந்து 70% தான் அக்யூரசி லெவல் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு அக்யூரசி லெவலு. அதுக்கடுத்து கோர் டேட்டை வந்து இது அக்யூரேட்டாக காட்டலை. ஏன்னா கோர் டேட் ஆன இடத்துல அந்த இடத்துல ஃபைபர் மொத்தத்துக்கு கட்டான மாதிரி அதை தாண்டி சிக்னல் வந்து போகலாம். ஆனால் எக்ஸ்போ வந்து அந்த இடத்துல உள்ள லாஸையும் காட்டி இல்லை கோர் டேட் இருக்குன்னு காட்டி ப்ளஸ் அதை தாண்டி ஃபைனலாக எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு டெஸ்டினேஷன் வர ரிசல்ட் வந்து காட்டுச்சு. எக்ஸ்போ ஓடிடிஆர் வந்து 1,38,000 அதோட ரேட் இருந்தாலும் அந்த ரேட்டுக்கு ஏற்ற ஒர்த்து ப்ளஸ் அக்யூரசி வந்து கரெக்டாகவே இருக்குது. இந்த டெஸ்டிங் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட ரேட் வந்து 38,000 பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தாலும் இதோட அக்யூரசி லெவல் வந்து 70% தான் இருக்குது. ஸோ இதோட பட்ஜெட் லெவலுக்கு ஏற்றாப்புல இதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நம்ம கைக்கு கிடைச்ச ஓடிடிஆரை வச்சு நம்ம வந்து ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம். வேறு ஏதாவது ஓடிடிஆர் உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கூட இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஓடிடிஆர் கிடச்சின்னா கூட நம்ம வாங்கி ரிவ்யூ வீடியோ போடுவோம். மேலும் வேறு ஏதாவது வீடியோக்கள் வேணும்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.